ஹே FDs எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வர போகிறா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். இவங்க தான் வர போகிறாங்க, அவங்க தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே எதுக்காகடா இந்த ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, நாளைக்கு லான்ச்சிங் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு அஃபிஷியல் மெயின் சோர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா இவங்க தான்டா கண்டஸ்டன்ஸாக உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதில் சொன்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் ஸோ இப்போ கிடைச்ச இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச கண்டஸ்டன்ஸ் அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகுது. 1% பார்த்தீங்கன்னா ஷஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி அது என்னடா மெயின் சோர்ஸ்ன்ட்டு அதை சொல்லி தொலையாண்டா அப்படின்றப்ப நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ அது என்ன ஒரு மெயின் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா விகடன் பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான்ப்பா கண்டஸ்டன்ஸாக பிபி ஹவுஸில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ யாரெல்லாம் அஃபிஷியலாக போகிறாங்க அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ணவ் தான். ஸோ இவரை வந்து நீங்கள் விஜய் டிவியில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் டிவி சீரியலுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ பிபி ஹவுஸ் உள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகிறாரு. ஸோ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் பிபி ஹவுஸில் வந்து இறக்கியிருக்கானுங்க. அதனால விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் டிவி சீரியல் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதே மாதிரி ரியாலிட்டி ஷோவில் வர கண்டஸ்டன்ஸ் ஆங்கர் இது மாதிரி எல்லாருமே கூப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிபி கண்டஸ்டன்ஸாக போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு 99% பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான். 1% தான் வெளிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கே வந்து புரியும் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வெளிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 by 1 பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அருண் தான். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா விஜய் டிவி ஒன் ஆஃப் த சீரியல் வந்து நடிச்சிருப்பாரு. பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல்நாத் தான். ஸோ மல்டி டேலண்டட் பர்சனே சொல்லலாம் இவரை. ஏன்னா கோரியோகிராஃபி மிமிக்கு டான்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவ்வளோ சூப்பராக பண்ணுவாப்பில். ஸோ அது மட்டும் தானு கேட்டிங்கன்னா இல்லை, அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் ரெக்கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கியிருக்காரு. இப்போ சரியான ஃபேம் இல்லை அப்படின்றதுக்காக மறுபடியும் பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் தான். ஸோ ஃபேட்மேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிபியோடைய எல்லா எபிசோடு சீசனு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டவர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணால் எந்த மாதிரி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போக முடியும் அப்படின்றத நல்லாவே தெரியும். ஏன்னா ரிவ்யூ பண்ணுறவருக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணணும் தெரியாதா. ஸோ கண்டிப்பாக இவர் வந்தால் வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆக்டர். நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சில மூவிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ரோல்ஸுமே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா சரியான ஃபேம் இல்லை அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாரு. ஸோ என்னென்ன மூவிலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை போர், சர்பட்டா பரம்பரை, த ரோடு, பயமாக இருக்குது, இரும்பு மனிதன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் தான். ஸோ இவரை தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா அந்த பெரிய பெரிய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் டிவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இவர் இப்போ பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகிறாருப்பா. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் தான். ஸோ இவருக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நிறைய ஓல்டு மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடித்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாரு. பட் ஆனால் கிரிஞ்சாக தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ இந்த இவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தான். ஸோ இவங்களும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்குமே பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு மூவிஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 6 மூவிலலாம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். தேன் வந்து பாயுது காது நீல அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருப்பாங்க. போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம். இதுதான் வாழ்க்கை. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி தான். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட மெயின் ப்ராடக்ட்டு. ஏன்னா நிறைய சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களை தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா சீரியலுமே வரையம்மா நீ யாருமா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க போல். ஸோ இவங்க நடித்த சீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்த்துருவோம். தென்றல் வந்து எண்ணெய் தொட, அதே மாதிரி ஈரமான ரோஜாவே, சரவணன் மீனாட்சி, ராஜாராணி, பகல் நிலவு, ஈரமான ரோஜாவே. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் உள்ள போய் நடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் டாபா தான் இருக்காரு. அதனடா பால் டாபா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கா மிஷி அப்படின்ற ஒரு சாங் இப்போ ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டா எடுத்தால் போதும் எல்லாருமே மக்கா மிஷி ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சாங் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சாங்கை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் டப்பா தான். ஸோ ட்ரெண்டிங்காக இருக்காரு, ஒரு தூக்கி உள்ளே போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பிபிஎஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக உள்ளே வர போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின். ஸோ இவங்க எங்கடா விஜய் டிவியில் பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு
மறுபடியும் ரீஎன்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கலக்கு போதில் யார் அப்படின்ற ஷோவில் வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் காணாமல் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ எந்த ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணுறதில்ல, எந்த ஷோக்கும் கெஸ்ட்டாக கூட வர்றதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் சொல்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு உடம்பெல்லாம் குறைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ என்ன பண்ணுறாங்க உள்ள அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா தான் இருக்காங்க. ஸோ இவங்களை குக்கு கோமாளி சொல்ல கோமாளியாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சரியான டைலாக்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த மலையாளினே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியலுமே பார்த்தோன்னா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அர்ணவ். ஸோ அவங்க கூட ஒரு பேர் தான். ஸோ சீரியல் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் பேராக வந்து ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிபியோட மாயமே அதானே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ளே போயிட்டு ஜோடி ஆகிறாங்களா இல்லை கேடி ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா நாஞ்சுடன். ஸோ இவங்கள பெருசாக அறிமுகம் தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் மாடல் கூட. ஸோ இவங்க பார்த்தோன்னா என்னென்ன மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தர்பார், ஆதித்யா வர்மா. ஸோ இது மாதிரியான மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிபிஎஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போக போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலின் ஜோயா தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸே வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம். குக்குத்து கோமாளிக்கு அப்புறமா குக்குத்து கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னசென்ஸை லைக் பண்ணுறதுக்கு வெளில அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குக்குத்து கோமாளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட இன்னசென்ஸான கேரக்டர். ஸோ பிபிஎஸ் உள்ள போனாங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே வேறு வெளியில் வந்து இருக்குது. அவங்களோட கேரக்டர் எப்படி இன்னும் அப்படின்றத நல்லாவே வந்து புரிஞ்சுக்கலாம். பிபிஎஸ் உள்ள போனதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா தான் இருக்காங்க. லாஸ்ட் 3 சீசனாக பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வரல. பட் இந்த சீசன் மிஸ் ஆகாதுக்கு அப்படி கண்டிப்பாக பார்த்தோம்னா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிற அந்த இன்ஸ்டா போஸ்ட் லைக் பண்ணுறதுக்கு தனி ஃபேன் பேஸே வந்து இருக்குது. அதுவும் கிறிஸ்மஸ்லாம் வந்துட்டா பார்த்தீங்கன்னா பையனை கையில் பிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும் ஒரு போஸ்ட்டுமே. ஸோ இப்போ பிபிஎஸ் உள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா தான். அதனோட சாச்சனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதிய மகளா நடிச்சிருப்பாங்க மகாராஜா மூவியில். ஸோ இவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே என்னடா சின்ன குழந்தைலாம் தூக்கி பிபி ஹவுஸில் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 20+ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா தான். குக்குது கோமாளி ஷோவில் கோமாளியாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க பாடுற சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடுறதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் லிரிக்ஸில் வந்து பாடுவாங்க. வேணும்னு பாடுறாங்களா இல்லை வேணான்னு பாடுறாங்களான்னு தெரியாது. பட் அவங்க பாடுற எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டபுள் மீனிங்காக வேறு லெவலில் வந்து இருக்கும். கண்டிப்பாக பிபிஎஸ்ல போனால் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தான். ஸோ பிபி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பொறிக்க எடுத்துருக்கானுங்க கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டாக இருக்கவங்க, எங்காக இருக்கவங்க, மிடில் ஏஜில் இருக்கவங்க, பசங்க லைக் பண்ணுற பர்சன்ஸ், இன்னசென்ஸை லைக் பண்ணுறவங்க, சின்ன பசங்க, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தேடி பிடிச்சி போட்டிருக்கானுங்க. ஸோ ஜோடியை வேறு போட்டிருக்கானுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சடாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக வந்து இருக்கானுங்க. ஒரு சிலர் மட்டும் தான் வெளிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னெல்லாம் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கண்டென்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஓடாது. ஏன்னா பெரிய ஹைப் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வேறு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சீசனே ஹைப் இல்லை விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறமா அப்படின்னா நல்லாவே இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசன் வேறு லெவலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே எதனா கொளுத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் ஒருத்தர் வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தனலட்சுமி வந்து வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம கன்ஃபர்மேஷனாக அதுதான் தெரியல. அதனால தான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர போகிறாங்க. அதுவும் கன்ஃபர்மேஷனாக வர போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.